திரும்ப நாச்சியார் சுகந்தி, முதலமைச்சரோட இந்த பேச்சு நம்ம எப்படி பார்க்கலாம்? இதற்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார் திமுகவின் ஆதரவு கட்சியான விசிக ரஜினிகாந்த். எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்கலாம் முதலமைச்சரோட இந்த பேச்சை? இதுக்கு முன்னாடி திருமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆன போது இதே வீடியோ தான் போட்டார். ஒரு வீடியோ ஒன்று போட்டார். எங்களை தொட்டுப்பார், சீண்டிப்பார் அப்படின்லாம் ஒரு வீடியோ போட்டாங்க. வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜியை 447 நாட்கள் சிறையில் தள்ளினார்கள். இது நம்ம கண்கூடா பார்த்த ரீசன்ட் ஹிஸ்ட்ரி. தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு பேசின அந்த வீடியோவுக்கு பிறகுதான் சுமார் 447 நாட்கள் சிறையில் அவர் வைக்கப்பட்டார். சரிங்களா? அப்போது இந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்ற இதுவும் ஒரு வகையான சினிமா வசனம் தான். எங்களை யாரும் சீண்ட முடியாது, எங்களை யாரும் தீண்ட முடியாது, தொட்டு பார்க்க முடியாதுங்கிறதெல்லாம் உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து எப்போ ரொம்ப வீக்காக இருக்குதோ அப்போ தான் நம்மளோட மைண்டு அண்ட் பாடி எல்லாமே வந்து ட்ரெம்ப்ளிங் ஆகும், நடுக்க ஆரம்பிக்கும். அந்த நடுக்கத்தின் போது தான் இம்மாதிரியான என்னை தொட்டுப்பார் சிண்டிப்பார் வசனங்கள்லாம் வரும். சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுக கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளான ஒரு கட்சி. அந்த 75 ஆண்டுகளான ஒரு கட்சி, ஐயா கருணாநிதி அவர்கள் 50 வருஷம் அந்த கட்சியின் தலைவராக இருந்தார். ஆனால் 18 வருடங்கள் தான் அவர் ஆட்சியில் இருந்தார். 50 வருடம் ஒரு கட்சியின் தலைவராக இருந்தவர் வெறும் 18 வருடங்கள் தான் சிஎம்மாக இருந்தார். சரிங்களா? இது ஒரு வரலாறு. அப்போது இங்கே எந்த ஒரு கட்சியுமே, அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஆட்சியிலே இருக்க முடியாது. சரிங்களா? அதிமுகவாவது தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக 2 டைம்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பை மக்களோட நம்பிக்கை வழங்கியது. 2 முறை. அது சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் அது நடந்தது, அம்மா இருக்கும்போதும் அது நடந்தது. சரிங்களா? அப்போது 26 வந்து திமுகவோட 2.0 அப்படின்னு முதலமைச்சர் வந்து நிறைய மேடைகள் பெரும் நம்பிக்கை விதைக்கிறாரு. சார், இது வந்து அந்த என்னது குஜராத் மாடலை பார்த்துட்டு டிராவிடன் மாடல் 2.0, 3.0, 4.0 அதெல்லாமே வைக்கலாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா அது அவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஆர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதை காமிக்குது. சரிங்களா? பட் கூட்டணி ஒன்றை மட்டுமே, இப்போ திமுக தன்னை நம்பணும் இல்லையா, தன்னோட ஃபவுண்டேஷனை நம்பணும். எல்லா இடத்துலையும் இதே தான் 2011 நடந்தது. 2011 என்ன நடந்ததுன்னா, கேப்டன் தன்னோட பக்கம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பழம் நழுவி பாலில் விழும், பழம் நழுவி பாலில் விழும் அப்படிங்கிற வசனத்தை எல்லாம் அவர் நல்ல ஒரு வசனகத்தா என்பதால் அம்மாதிரியான அழகான வசனங்களை எல்லாம் பார்த்து பேசி கொண்டிருந்தார். ஆனால் நடந்தது என்ன? கேப்டன் அதிமுக பக்கம் 2011 சேர்ந்தார். 27 சீட்டுகள் பெற்று எதிர்கட்சியானார். 23 சீட்டை வாங்கி திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து 3வது இடத்துக்கு போச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறுகளை எல்லாம் பார்க்கின்ற போது இங்கே வந்து மிஸ்டர் ரஜினி குறிப்பிடும்போது சொன்னார், சித்தாந்த கூட்டணி, நாங்கள் என்னது கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அதுதான் இங்கே பிரச்சனையே. உண்மையிலேயுமே கொள்கை கூட்டணி தானா அப்படிங்கிறது. இப்போ கொள்கை கூட்டணியில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏன் நம்ம ஜெனரேஷனையெல்லாம் கொண்டு போய் சினிமாவில் நடிக்க வச்சு அப்புறம் திருப்பி சித்தாந்தத்துக்கு கொண்டு வரோம்? சித்தாந்தம் தான் என் கொள்கை, என் கட்சியோட ஒரு மிகப்பெரிய உறுதி அப்படின்னு நம்புகின்ற ஒரு தலைவர் ஏன் தன் மகனை, தன் பிள்ளையை கொண்டு போய் ஒரு 10 படங்களில் நடிக்க வச்சு தென் அரசியலுக்கு கொண்டு வருகிறார்? அப்போது இங்கே நம்மளோட ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அது சினிமாவாலும் ஆனது, ஒரு பக்கம் சித்தாந்தத்தாலும் ஆனது. அப்போ இது ஒரு சினிமா ப்ளஸ் சித்தாந்த கட்சி. அப்போ இந்த சினிமா ப்ளஸ் சித்தாந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா, இன்னொரு பெரிய சினிமா வருது அப்படிங்கும்போது அவர்களை பார்த்து அச்சப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? 2வது தாவேக்காவை பார்த்து அச்சப்படுகிறது. மிக நிச்சயமாக திமுக. சார், திமுகவோட இயல்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சியை கூட அது பார்த்து பயப்படும். அதனால தான் கருணாநிதி ஐயா வந்து உயிரோடு இருந்த காலகட்டத்திலாம் சிறிய லெட்டர் பேட் கட்சிகளை எல்லாம் தன்னோட கூட்டணியில் சேர்த்துக்கொள்வார். சாதி சங்கங்களை கூட்டணி சொல்றதுனால நான் சொல்றேன், ரஜினிகாந்திடமும் இந்த கேள்வி எழுப்பினேன். திமுக தலைவராக இருக்கட்டும் அல்லது அந்த கட்சி சார்ந்த எல்லாமே தொடர்ந்து பேசுறது என்பது பார்க்கும்பொழுது கூட்டணி தான்.
ஆனா அதிமுக பாஜக இந்த தரப்பில் வந்து இன்னும் கூட்டணி தொடர்பா ஒரு சரியான முடிவுகள் எட்டப்படவில்லை, ஒரு ஒரு அது இன்னும் அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்றது தானே இந்த சார். விமர்சனத்துக்கான அது ஊடகங்கள் தொடரா வைக்கப்படுது. ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஒரு நேரேட்டிவ் வந்து ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இது வந்து கூட்டணி அமையலை, கூட்டணி போயிடும், கூட்டணி வந்துடும், ஏதோ ஒரு நேரேட்டிவ் தே ஆர் ப்ரொடியூசிங் அண்ட் செல்லிங் இட். அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த நேரேட்டிவ் செல்லுபடி ஆகுதா? நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் பண்ணினாலும் அது செல்லுபடி ஆகுதாங்கிறத 26 ரிசல்ட்டில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதிமுகவுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. யாரோடும் கூட்டணி இல்லாமல் மக்களோடு கூட்டணி என்று தனியாக நின்று ஜெயித்த வரலாறும் அதற்கு இருக்கிறது. அது நாடாளுமன்ற தேர்தலிலும் ஜெயித்தது, சட்டமன்ற தேர்தலிலும் அது ஜெயித்தது. அப்படிங்கும்போது அதிமுகவுக்கு என்று ஒரு திமுகவுக்கு அந்த ட்ராக் ரெக்கார்டு இல்லையோ? திமுக வந்து கட்சி ஆரம்பத்திலிருந்து இந்த செகண்ட் வரைக்கும் தன்னுடைய, அதான் சொல்றேன், அது தன்னோட ஃபவுண்டேஷனை எனக்கு ஒரு பலம் இருக்குன்றதே அது நம்பாது சார். யானை வந்து தனக்கு பலம் இல்லை என்று நம்பாம போய் அதோட பலத்தை உணராமல் கோவிலில் போய் பிச்சை எடுப்பதை போன்று, அது பிச்சை எடுப்பதற்கு பழக்கப்படுத்துவதை போன்று தான் இது. என்ன அப்படின்னா திமுக தனக்கு நான் ஒரு சித்தாந்த கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஒரு சித்தாந்த கட்சி சித்தாந்தத்தை நம்பி போரிட வேண்டும் இல்லையா? சித்தாந்தத்தை நம்பாம பையனை சினிமாவுக்கு அனுப்பிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து ஏதோ ஒரு விளம்பரத்தை நம்ம உண்டு பண்ணி அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் சித்தாந்தத்தையும் நம்பலை, கொள்கையும் நம்பலை. சரி, ஓகே, குஜராத் மாடலை பார்த்து டிராவிடியன் மாடல்னு சொல்லிட்டு 2.0 அப்படின்லாம் கொண்டு வந்து வச்சிங்க. இந்த 2.0 நீங்கள் டிராவிடியன் மாடலில் நீங்கள் பேசிய சமூக நீதிக்கும் நீங்கள் கொடுத்த ஆட்சிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் வேங்க வயல் இஷ்யூக்கெல்லாம் போகலை. இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்க தூய்மை பணியாளர் இஷ்யூக்கு போவோம். அவர்களை எவ்வளவு தூரம் மனித நேயமற்று கொடுமைப்படுத்த இயலுமோ, ஹராஸ் பண்ண முடியுமோ, ஃபிசிக்கலா, வெர்பலா, மென்டலா எவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவர்களை வதைத்து விட்டாச்சு. நான் ஒரு இன்சிடென்ட் தான் சொல்கிறேன். இது தொழிலாளர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்சங் தொழிலாளர்களை நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த ஆட்சியின் மீது யாருக்குமே மக்களுக்கு வெறுப்பு இல்லை அப்படின்னீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம், திமுக காரர் ஒரு விவசாயி தஞ்சாவூர் பக்கத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் போன மக்களை காப்போம் கூட்டத்தில் வந்து சொல்கிறாரு, ஐயா நான் ஒரு ஒரிஜினல் திமுக காரர், ஆனால் நான் திமுகவுக்கு அவரோட நீங்கள் இன்றைக்குமே அந்த வீடியோஸ் உங்ககிட்டே இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம். நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டதுக்காக வேதனைப்படுகின்றேன். ஏனென்றால் திமுக விவசாயிகளின் பிரச்சனைகளை எந்த விதத்திலும் கண்டுகொள்வதில்லை. என்னுடைய தஞ்சாவூர் மண்டலத்தில் இருக்கின்ற எந்த பிரச்சனையுமே அது கண்டுகொள்ளவில்லை. முதல்வர் வெறுமன நான் டெல்டாக்காரன் என்று சொல்கிறார் அப்படிங்கிற பதிவு உங்ககிட்டையும் இருக்குது, எல்லா மீடியா கிட்டையும் இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே மக்கள்கிட்ட வெறுப்பே இல்லைன்னா ஒரு திமுக காரரே வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரிடம் அவ்வாறு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போது இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்குறீங்க, திமுகவை தொட்டு பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் தொட்டு பார்க்க வேண்டாம், மக்கள் தொட்டு விடுவாங்க. மக்கள் உங்களை இந்த முறை ஆப்போசிட் அந்த எப்படி 2011 நீங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் 2வது முறையாக இழந்து போனீர்களோ அதே மாதிரி 26லையும் அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுடைய மருமகன் நடத்துகின்ற நிறுவனமும் உளவுத்துறையும் கொடுக்கின்ற ரிப்போர்ட். உளவுத்துறை 6 மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்த ரிப்போர்ட் என்னது? பெண்களுடைய ஆதரவு, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்த போதும் பெண்களுடைய ஆதரவு இல்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் 1000 ரூபாவை நீங்கள் 28 மாதங்கள் கழித்து கொடுத்ததும் அது எல்லாருக்கும் கொடுக்காததும் மிக முக்கிய காரணம். 2வது, பரவலாக அன்லிஸ்டட் டாஸ்மாக் கடைகள், லிஸ்ட்டில் இல்லாமல் நடத்தப்படுகின்ற டாஸ்மாக் கடைகள் மிக முக்கிய காரணம்னு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அது பேப்பரில் வந்தது. அப்போது இவ்வளவு தூரம் நம்ம எதிர்ப்பை வைத்துக்கொண்டு அந்த எதிர்ப்பினால் வருகின்ற பயத்தினால் சீண்ட முடியாது, தொட முடியாது அப்படின்னீங்கன்னா, நான் திருப்பியும் செந்தில் பாலாஜி ஐயாவோட அந்த வீடியோ தான் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டோன்னே 447 நாள் 1 வருஷத்துக்கும் மேலாக சிறையில் இருக்க வைத்து அமைச்சர் பதவியை காலி செய்து அனுப்பி வைத்தது தான் ஒரு கொடும் வரலாறு என்பதை திமுகவுக்கு நினைவுபடுத்துகிறோம். அவ்வளோதான்.